ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திரும்பவுமாய் இந்த தரிசனத்தின் நேரத்தில் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த 3 வாரங்களாய் நாம் இயேசுவை காண விரும்புங்கள் என்கிற தலைப்பிலேயே பேசிக்கொண்டிருக்கிறோம். முதலாவது வாரம் சொல்லும்போது நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் தேவனை குறித்து சொல்லுகிறார். ஆகாரை கர்த்தருடைய கண்கள் கண்டது. ஆகாருடைய பிள்ளையின் அழுகுரலை கர்த்தர் கண்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசித்தோம். பின்பு அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தேவன் கண்டார் என்பதை நாம் வேதத்திலிருந்து கூறினேன். அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தருடைய கண்கள் கண்டது என்று சொல்லி திரும்ப நாம் மீன் பிடிக்கிறவர்களை, ரொம்ப தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறவர்களை இயேசு கண்டார். பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா இவர்களை இயேசு கண்டு அவர்களை மனிதரை பிடிக்கிறவராய் மாற்றினார். அப்பொழுது அவர்கள் போய் ஊழியம் செய்தார்கள். அவர்கள் ஊழியத்தில் கர்த்தர் திரளான ஜனங்களை மீட்டு கொண்டார் என்பதை நம் வேதத்திலே வாசித்தோம். கடந்த வாரத்தில் பேசுகிற போது நாத்தான் வேலை தேவன் கண்டார், சகேயுவ தேவன் கண்டார். அவர் சகேயுடைய வாழ்க்கை மாறினது, அவன் பரிசுத்த மனிதனாய் மாறினான் என்று சொல்லி வாசித்தோம். அவன் உத்தமனாய் மாறினான் என்று சொல்லி வாசித்தோம். நாத்தான் வேலை குறித்து ஆண்டவர் சொன்னார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்போ நமக்குள்ள ஒரு உத்தமம் காணப்படணும், நம்ம நீதிமானாய் வாழணும் என்று சொல்லி, நீதிமானாய் வாழ்ந்தால் தேவனுடைய கண்கள் நம்மை பார்க்கும் என்று சொல்லி கடந்த வாரத்திலே பேசினேன். அதே சமயத்தில் பரலோகத்துக்கு நம்ம போனோம்னா, பரலோகத்தில் நம்முடைய பெயர் இருக்கணும்னா, கர்த்தருடைய கண்கள் பரலோகத்துக்கு நம்ம போகும்போது நம்மை பார்த்து வரவேற்கணும்னா நாம் ஆண்டவருடைய கண்களை பார்க்கணும். கர்த்தரை காண விரும்புங்கள் அப்படின்னு சொன்னேன். இந்த வாரத்திலும் அதை தொடர்ச்சியாக இயேசு உங்களை காண வேண்டும் என்றால் உங்களிடத்துல இயேசு விசுவாசத்தை காண வேண்டும். நான் திரும்ப சொல்கிறேன், இயேசு உங்களை காணணும்னா இயேசு உங்ககிட்ட இருக்கிற விசுவாசத்தை இயேசு பார்க்கணும். உங்ககிட்ட விசுவாசம் இல்லாமல் இயேசு எப்படி வந்து உங்களை பார்ப்பாரு? நான் விசுவாசிக்காமல் இயேசு எப்படி என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும்? இன்னைக்கு நிறைய சமயங்களில் மனிதர்களை பார்த்து நம்ம ஓடிட்டு இருக்கோம். மனிதர்களை எனக்கு இந்த நன்மை செய்வானா, மனிதன் எனக்கு இந்த சுகத்தை தருவானா? எந்த மனுஷனும் சுகம் தர முடியாது. எந்த பீடங்களோ இல்லாட்டி எந்த பெரிய ஊழியக்காரர்களாலோ சுகம் தர முடியாது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் விசுவாசம்தான் சுகத்தை தரும். நான் நிறைய முறை இந்த இல்லஸ்ட்ரேஷன் சொல்வேன். சில சமயங்களில் நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு பலவீனமானவர்கள் படுத்த படுக்கையாக இருப்பாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேன்சர் பேஷண்ட்டு நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு நாளாக அவர்களை சபைக்குள்ளே கூட்டிகிட்டு போக மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? நம்ம சொல்ல மாட்டோம், எப்பா நீ சர்ச்சுக்கு வா, எங்கள் பாஸ்டர் உனக்கு ஜெபம் பண்ணுவார், எங்கள் சபையெல்லாம் சேர்ந்து உனக்கு ஜெபம் பண்ணும், ஆண்டவர் வந்து உன் வாழ்க்கையை மாத்திரம், இதை சொல்ல மாட்டோம். ஆனால் மாறா என்ன தெரியுமா சொல்லுவோம்? உனக்கு ஒன்று தெரியுமா, டிவியில் பேசுகிற ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் இருக்கிறாரு, இல்லை அந்த ஊழியக்காரர் பெரிய ஊழியக்காரர், அவர் வந்து ஜெபம் பண்ணாருன்னா உனக்கு சரியாயிரும், அவரோட கூட்டம் நடக்குது, வா நீ சொல்லி கூப்பிட்டு போவோம். உடனே அந்த பெரிய மனுஷன்னு சொல்கிறல பெரிய ஊழியக்காரர் அவரோட கூட்டத்துக்கு போன உடனே இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு விடுதலை கிடைச்சிரும். உடனே இப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த பெரிய ஊழியக்காரரோட கூட்டத்துக்கு போனனால தான் சுகம் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், பெரிய ஊழியக்காரங்களுடைய கூட்டத்துக்கு போனனால சுகம் கொடுக்கல, நீங்கள் விதைச்ச விசுவாசம்தான் அவர்கள் வாழ்க்கையில் சுகத்தை உண்டு பண்ணுச்சு. நீங்கள் விசுவாசத்தை விதைச்சி கூட்டு போகிறீங்க தெரியுமா? வந்து ஜெபம் பண்ணானா, அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணார்னா இயேசு சுகம் கொடுப்பான்னு சொல்கிறீங்க தெரியுமா? அதுதான் சுகம் கொடுக்குதே தவிர அந்த ஊழியக்காரர்களால் நடக்கிறது கிடையாது. ஊழியக்காரங்களால் நடக்குது, அவங்க ஜபிக்கிறனால நடக்குது. அதே சமயம் விசுவாசம் தான் ரட்சிக்கும். இயேசு அநேக இடங்களில் ஊழியம் செஞ்சு இயேசு அற்புதங்களை செய்யும்போது இயேசு சொல்கிற வார்த்தை, உன் விசுவாசம் ஒன்றை ரட்சித்தது. அதாவது உன் விசுவாசம் ஒன்றை ரட்சித்தது. விசுவாசம் தான் ரட்சிக்கணும். அப்போ இந்த நாளில் கொடுக்குற தலைப்பு, இயேசு உங்களை காண வேணும்னா உங்களோட இடத்துல விசுவாசங்கள் காண வேண்டாம். உங்கள்கிட்ட விசுவாசம் காணணும். உங்கள் கிட்ட விசுவாசம் இல்லைன்னா இயேசு உங்களை பார்க்க முடியாது. நான் எல்லா டைமும் சொல்லிடுவேன், நான் சர்ச்சுக்கு போல நம்ம எல்லாரும் சொல்லிடுவோம், இப்படி நெஞ்சை தட்டி சொல்லுவோம், ஐயோ நான் விசுவாசியா, நான் விசுவாசியா. ஆனால் விசுவாசம் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கா? இல்லை. விசுவாசம் இல்லாமல் யாருமே விசுவாசின்னு சொல்லக்கூடாது. வேதம் சொல்லுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய். நீங்கள் மலையை பார்த்து பெயர்ந்து போனால் பெயர்ந்து போகும். அப்போ என்ன தெரியுமா? விசுவாசம். விசுவாசம்
அது ரொம்ப முக்கியம். வேதத்தில் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 5வது அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அந்த வசனம் சொல்லுகிறது, பின்பு ஒரு நாள் அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரமிலிருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர்கள் திமிர்வாதக்காரனை ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவன் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். அப்போ வேதம் சொல்லுது, ஒரு திமிர்வாதக்காரனை சில மனுஷர்கள் கட்டலோட தூக்கிட்டு போறாங்க. எதுக்கு தெரியுமா? அந்த வசனம் சொல்லுது, அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினாங்க. எனக்கு இதுல ரொம்ப இந்த வசனத்துல நான் திரும்ப திரும்ப தியானிச்ச ஒரு காரியம், இந்த வசனத்துல அந்த கடைசியில் சொல்லும், அவனை உள்ள கொண்டு போகவும் அவருக்கு முன்பாக அவருக்கு முன்பாக அவருக்கு முன்பாக. நான் சொல்றேன், இயேசுவுக்கு முன்பதாக தான் உங்க விசுவாசம் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பா அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்காம இருக்காது. அப்போ இயேசுவை முன்பதா வைங்க, மனுஷரை முன்பதா வைக்காதுங்க. மனுஷரை உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது, இயேசு தான் விடுதலை கொடுக்க முடியும். உங்க விசுவாசத்தை கொண்டு, உங்க விசுவாசத்தை பார்த்து இயேசு தான் விடுதலை கொடுக்க முடியும். வசனம் சொல்லுகிறது, அவனை உள்ளே கொண்டு போகவும் அவருக்கு முன்பாக வைக்கவும் வகை தேடினாங்க. அங்கே ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். இப்போ பாருங்க, விசுவாசம் யாருதுன்னு தெரியுமா? நான் சொல்வேன், இந்த அதிகாரத்தை நிறைய சமயத்தில் நான் பேசியிருக்கேன், நிறைய இடங்களில் பேசும்போதெல்லாம் சொல்லுவேன், இந்த விசுவாசம் திமிர்வாத காரணம் காட்டிலும் அதை தூக்கிட்டு போன நபர்கள்கிட்ட தான் அதிக விசுவாசம். பாருங்க, தட்டோடெல்லாம் பிரித்து அவனை ஓட்டெல்லாம் பிரித்து கீழே இறக்குறாங்கன்னா எப்படிப்பட்ட விசுவாசம், எப்படிப்பட்ட விசுவாசம். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணும்னா உங்கள் விசுவாசம் எப்படியும் எனக்கு நடக்கணுங்கிறதா இருக்கணும். நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சாகணும், நான் அதுக்கு எவ்வளோ எந்த கட்டத்துக்கும் நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். எந்த கட்டத்துக்குன்னா எப்படி தெரியுமா? ஆண்டவரே நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன், நீ அற்புதம் அது கிடையாது. நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நான் உங்களுடைய பாதத்தில் விடுறேன், நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கலைன்னா நான் விட மாட்டேன், நீங்கள் எனக்கு அற்புதம் செய்யலைன்னா நான் விட மாட்டேன். அந்த வைராக்கியமான பிடி உள்ள வரணும். அவர்கள் என்ன தெரியுமா? ஒரு விசுவாசம். அந்த திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு போனவங்க எல்லாருக்கும், கட்டிலோட தூக்கிட்டு போனவங்களுக்கெல்லாம் விசுவாசம், கட்டிலோட இறங்குறாங்க. என்ன விசுவாசம் தெரியுமா? ஓட்ட பிரிச்சாது இறங்கணும். எங்க தெரியுமா? இயேசுவுக்கு முன்பாக இறக்கணும். நான் சொல்றேன், உங்க பிரச்சனைகளாக இருக்கட்டும், சுமைகளாக இருக்கட்டும், இறக்குற ஒரே ஒரு இடம் விசுவாசத்தோட தேவனுடைய சமூகத்தில் இறக்குங்க. ஒருவேளை அந்த திமிர்வாதக்காரன் அவன் சொந்தக்காரன் தூக்கிட்டு வந்திருக்கலாம். இது வரைக்கும் இந்த திமிர்வாதக்காரன் தான் ஏன் பிரச்சனை, இவன் வீட்டில் எப்பவும் இருக்கிறனால நாங்கள் வேலைக்கு போக முடியல, இவனுக்கு எப்பவுமே ஒத்தாசையாக ஒரு ஆள் இருக்கணும், இப்படி கூட நினச்சி கூட தூக்கிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அவன் தூக்கிட்டு வரும்போது என்ன தெரியுமா யோசனை பண்ணா? இயேசுவுக்கு முன்பாக கொண்டு போனோன்னா கண்டிப்பாக அற்புதம் நடக்கும், கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பதாக வைங்க, இயேசுவை எப்பொழுதும் உங்கள் முன்பதாக வைங்க. உங்கள் விசுவாசம் இயேசுவுக்கு முன்பதாக இருந்ததுன்னா கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்வார். 19வது வசனம் சொல்லுது, ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போக வழி காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்கள் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். யாருக்கு முன்பதாக? யாருக்கு முன்பதாக? இயேசுவுக்கு முன்பதாக. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு காரியம், இயேசுவுக்கு முன்பதா விசுவாசத்தோட கேளுங்க. இயேசுடைய சமூகத்துக்குள்ள வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு இந்த காரியத்தில் இயேசுவுக்கு முன்பான ஐயா நான் வீட்லேயே உட்காந்து கேட்பேன். நான் சொல்கிறேன், வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே ஓடுங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா சரியான நேரத்துக்குள்ளே சபைக்குள்ளே போங்க, முழங்கால் படிவிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்புதான் பலவீனப்பட்ட ஒரு சகோதரி, ஒரு 4th ஸ்டேஜ் கேன்சர் என்று சொல்லப்படுகிற அந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு 4th ஸ்டேஜுக்குள்ளே
போன ஒரு சகோதரி இருந்தாங்க. மரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைமை. அழுது கொண்டே நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிற அந்த இடத்திற்கு நேராக வந்தாங்க. சொன்னாங்க, பாஸ்டர் பாஸ்டர் நான் சாக போகிறேன் பாஸ்டர், நான் உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2013 ஆண்டு நடந்த ஒரு சம்பவம். அந்த அம்மா என்ன சொன்னாங்க, ஐயா நான் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா, எல்லாம் சொல்லிட்டாங்க நான் பிழைக்க மாட்டேன்ட்டு, நான் பிழைக்க மாட்டேன் ஐயா, பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் சொன்னேன், மா நீ என்ன பார்க்காத, இயேசுவை பாரு, இயேசுவை உனக்கு முன்பதா வை, இயேசு உனக்கு முன்பதா நிற்கிறா நீ நினை, இயேசு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போறான்னு நினை, ஜெபம் பண்ணுறோன்னு சொல்லி நாங்கள் ஒரு 4 பேர் இருந்தோம். நாங்கள் 4 பேரும் சுற்றி நின்று கையை பிடிச்சி ஜெபம் பண்ணோம். எங்களுடைய கரங்களை இறுக பிடிச்சி 4 பேரும் சுற்றி நின்னோம். ஆண்டவரே, அன்னைக்கு திமிர்வாதக்காரனை விசுவாசத்தோடு கீழே இறக்கினாங்க. ஒருவேளை அந்த இடத்துல 4 பேர் இறக்கிருக்கலாம். அதே போல் இன்னைக்கு நாங்கள் 4 பேர் தான் ஆண்டவர் இருக்கிறோம். நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறோம். இந்த அம்மாவுடைய சிறை இருப்பின் நாட்கள் முடிந்து போகணும். அந்த அம்மா விசுவாசிச்சாங்க. அந்த அம்மா கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க, ஏசப்பான்னாங்க. நான் சொன்னேன், இயேசுவே எனக்கு இறங்கன்னு சொல்லுமா, இயேசுவே எனக்கு இறங்கன்னு சொல்லுமா சொல்லி ஜெபிச்சாங்க. இன்னைக்கு பாருங்க, 2013 அந்த டாக்டர் சொன்னார், இன்னும் 15 நாள் தான் உன் நாளை எண்ணிக்கை அப்படின்னாரு. 15 நாள் தான் சொன்னார். ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக அவங்க உயிரோடு இருந்து சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சகோதரனை, நாங்கள் கேன்சர் பேஷண்ட் தான், தொடையில் ஒரு பெரிய கட்டி இருக்கையா, இந்த கட்டியை நோண்டி பார்க்கும்போது இந்த சதையை எடுத்து பயாப்சி பண்ணும்போது சொன்னாங்க, இது கேன்சர் கட்டி அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோம், பிரதர் 3 நாள் ஜெபம் பண்ணுங்க, 3ஆவது நாள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் விடுதலை தருவார். 3ஆவது நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து சாட்சி சொன்னார். படுத்த படுக்கையாக இருந்த மனுஷன், நாங்கள் போகும்போது அவருடைய சூழ்நிலைமை எப்படி தெரியுமா இருந்தது, அவர் படுத்த படுக்கையாக இருந்தார், அவர் துணியும் ஒன்றுமே இல்லை, பெட்ஷீட்டை தூக்கி அவர் மேலே மூடி வச்சுருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், விசுவாசத்தை இருதயத்தில் விதை, விசுவாசத்தை இருதயத்தில் விதை. அன்னைக்கு அற்புதம் செஞ்சது நாங்கள் இல்லை, அன்னைக்கு அற்புதம் செஞ்சது நாங்கள் இல்லை, அன்னைக்கு அவருடைய விசுவாசம் அவரை ரட்சித்தது. நான் அன்னைக்கு சொல்கிறேன், விசுவாசத்தோடு சொல்கிறேன். அன்னைக்கு அந்த கட்டி உடைஞ்சது, அந்த கட்டி உடையும் போது இருந்த அந்த சபை விசுவாசி சொன்னார், ஐயா ஒரு மனுஷன் ஒரு பாக்கெட்டுக்குள்ள கையை விடுற மாதிரி இந்த உள்ளங்கை அளவுக்கு உள்ள போகையா, அவ்வளோ ஆழமா இருந்தது அந்த கட்டி, உடையவே உடையாது, ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். இன்னைக்கும் நடமாடிட்டு இருக்கிறாரு, 5 வருடமா நடமாடிட்டு இருக்கிறாரு. நான் சொல்றேன், அன்னைக்கு இயேசுவுக்கு முன்பாக விசுவாசத்தோடு இறக்குனாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க பாவங்களா இருக்கட்டும், உங்க சாபங்களா இருக்கட்டும், உங்க வியாதிகளா இருக்கட்டும், உங்க வறுமைகளா இருக்கட்டும், உங்க பிள்ளி சுனிய கட்டுகள் உங்களை சுத்தி இருக்கா, மந்திரத்தின் கட்டுகள் இருக்கா, எல்லாம் தேவனுக்கு முன்பதான் வைங்க, அதை உடைப்பார் ஆண்டவர். படுத்த படுக்கையா இருக்கிறீங்களா, பாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்கு, என் முகம் சுருங்கி போச்சு, என் முகம் கோணிடுச்சு, என் வாய் கோணிடுச்சு, அதனாலும் சரி, நான் சொல்றேன், என் தேவன் நினைச்சார்னா எல்லாத்தையும் மாற்றக்கூடும். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கடந்த நாட்களில் ஒரு சில பலவீனத்தோடு இருந்த அந்த நேரங்களில் சபையில் இருக்கிற, என் வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து, என்னை சுற்றி 10 பிள்ளைகளும் சேர்ந்து நின்று ஜெபம் பண்ணாங்க. என் குடும்பமும் நின்று ஜெபம் பண்ணிச்சு. என்ன மாத்திரம்தான் பூசினாங்க, கர்த்தர் பலத்தோட எலும்பு கர்த்தர் கிருபை செஞ்சாரு. நான் சொல்கிறேன், விசுவாசத்தோடு யார் ஜெபம் பண்ணாலும் சரி, உங்கள் இருதயத்தில் விசுவாசம் இருந்தால் போதும், எத்தனை கட்டுகளாக இருந்தாலும் கர்த்தர் உடைச்சி போட்டுருவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பலத்தோட எலும்ப சொல்கிறாரு. அதான் வேதம் சொல்லும், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஏன் ஆண்டவர் குதிரையை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுறதுன்னு சொல்கிறேன்னா, குதிரை எந்த சூழ்நிலையுமே கீழே விழுந்தாலும் உடனே எழுந்திருக்கும். விசுவாசத்தோட என்னால் முடியுங்கிற கான்ஃபிடென்ட்டோட எழுந்து நிற்க பிரயாசப்படும். இன்னைக்கு நீங்களும் நானும் எழுந்து நிற்கணும். விசுவாசின்னு சொல்லிட்டு இருந்தா போதாது, எழுந்து நிற்கிறவர்களாக மாறணும். வேதம் சொல்லுகிறது அந்த வசனங்கள்ல, அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு, 20வது வசனத்துல, அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, மனுஷனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு எப்படிப்பட்ட பாவங்களோடு இருந்தாலும் சரி, வியாதியோடு இருந்தாலும் சரி, ஆண்டவர் மாற்றி போடுவார். லூக்கா
5வது அதிகாரத்தில் 25வது வசனம் சொல்லுகிறது, உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். நான் சொல்றேன், விசுவாசத்தோட அன்னைக்கு திமிர்வாதக்காரனை இறக்குனாங்க. எங்க இறக்குனாங்க? இயேசுவுக்கு முன்பாக. இன்னைக்கு இயேசுவுக்கு முன்பாக இறங்குங்க. மேட்டிமையான எண்ணம் உங்க இருதயத்துக்குள்ள வராது. உங்க இருதயத்துல இருக்கிற மேட்டிமையை இறக்கிட்டு ஆண்டவருக்கு முன்பதான் சரண்டர் ஆகுங்க. ஆண்டவருக்கு முன்பதான், நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் விசுவாசத்தோட உடைய சமூகத்தில் நிற்கிறேன், எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவர் செய்வார். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இயேசு விசுவாசத்தை கண்டு அவர் சொல்றார், அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடங்கும் போது அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு நடந்தான். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் இன்னைக்கும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறாரு. நீங்க தேவனை விசுவாசிச்சீங்கன்னா, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பிகள். விசுவாசிக்கிறவர்களால எல்லாம் கூடும், விசுவாசித்தால் எல்லாம் கூடும். ஆனா கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கணும்னா, கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யணும்னா விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. விசுவாசினி மாத்தட்டினா போதாது, விசுவாசம் உள்ளவர்களா மாறணும். உங்க விசுவாசத்தை எல்லாம் காணணும். அதே போலதான் இயேசுவுடைய கண்கள், கடைசியா சொல்ற காரியம், இயேசுவின் கண்கள் உங்களை கண்டா நீங்க உயிர் அடைவீங்க. இயேசுவுடைய கண்கள் உங்களை கண்டால் உயிர் அடைவீர்கள். அதற்கு உதாரணமாய் லூக்கா 7வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அனைவரும் திரளாய் ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தாள், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவருடனே கூட வந்திருந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து, எனக்கு இல்லை ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், அவங்க ஒரு கூட்டம் அழுதுட்டு போறாங்க, நிறைய கூட்டம் பின்னாடி போகுது. அந்த நாயின் ஒரு விதவையின் மகன் இறந்து போனா அவனை பாடையில தூக்கிட்டு போறாங்க. நிறைய பேர் கூட்டம் அந்த இடத்துல போயிட்டு இருக்கு. ஆனா எல்லாரையும் ஆண்டவர் பார்க்கல, கரெக்டா அந்த தாயை தான் பார்த்தாரு. இயேசுவுடைய கண்கள் பார்க்குது. இயேசுவின் கண்கள் அந்த தாயினுடைய அழுகுரலை பார்க்குது. என் பிள்ளை மரித்து போனான் என்று ஏங்கி கொண்டிருக்கிற அந்த தாயின் அழுகுரலை இயேசுவின் கண்கள் கண்டது. இயேசுவின் கண்கள் கண்டா இன்னைக்கு உயிர் அடைவீங்க. இயேசுவின் கண்கள் உங்களை காண கூடுமானால் நீங்க உயிர் அடைவீங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசு அவளை பார்த்து, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி இன்னைக்கு ஆண்டவர் உன் மேல மனதுருகிற தெய்வமா இருக்கிற. சில சமயங்கள்ல ஆண்டவரை விட்டு தூரம் போயிடும். ஆனா ஆண்டவர் மனதுருக்கத்தினாலதான் இன்னைக்கு வர உங்களை ஜீவனோடு வச்சிருக்கிறது. இன்னைக்கு வர என்ன ஜீவனோடு வச்சிருக்கிறானா தேவனுடைய மனதுருக்கம் தான். தேவனுடைய மனதுருக்கம் தான். எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நம்முடைய பாவத்தை மன்னிச்சு இறக்கம் காட்டுறது தெரியுமா? அது தேவனுடைய மனமிறங்குதல். மனம் இரக்கமுள்ள தேவன், அவர் இறங்குகிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். நான் இங்கே ஒரு விசுவாசத்தை பார்க்கிறேன். இயேசு அழாதேன்னு சொல்லிட்டு இந்த தாய்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு பாடையை தொடுறாரு. பாடையை தொட்ட மாத்திரத்துல தூக்கிட்டு போனவங்க போகல, அவங்க நின்னாங்க. அவங்ககிட்ட ஒரு விசுவாசம் இருக்கு, அவங்ககிட்ட ஒரு விசுவாசம். அந்த பாடையை தொட்ட மாத்திரத்துல இயேசு வந்து பாடையை தொட்டுட்டாரு, வல்லமை புறப்பட போது அறிந்து கொண்டாங்க. திரளான ஜனங்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவன் தாயிடத்துல அவனை ஒப்புவித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மரித்து போன மனிதனை தேவன் உயிரோடு எழும்ப பண்ணினார். இன்னைக்கு தகப்பனுடைய கண்கள் எப்படி தெரியுமா? நம்ம மரித்து போனாலும் சரி, நம்மளை மேல இரக்கம் கொள்ற ஒரு கண்கள். லாசரு மரித்து போனான், இயேசு அவனுக்காய் கண்ணீர் விட்டார். இயேசு லாசருவே வெளியே வா என்றார், அவன் உயிரோடு எழுந்தான். இயேசுடைய கண்கள் உங்களை கண்டதுன்னா
நீங்க பாவத்துல மரிச்சு போயிருக்கலாம், ஆண்டவர் உங்களை உயிரோடு எழுப்புவாரு. வேதம் சொல்லுகிறது, ஒரு தந்தையின் கண்கள், ஒரு தகப்பனின் கண்கள் தன் பிள்ளையின் மேல எப்படி நோக்கமா இருக்குதோ அதே போலதான் நம்ம பரம பிதா, நம்முடைய பரம தகப்பனாகி அந்த இயேசு கிறிஸ்துவின் கண்கள் உங்க மேலே என் மேலே நோக்கமா இருக்கு. வேதம் சொல்லுகிறது, லூக்கா 15வது அதிகாரத்துல 10வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்லிட்டு, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார். அவன் இளையவன் சொல்றான், தகப்பனே உம்முடைய ஆசையில பாதியை எனக்கு தாங்க, பாதியை எனக்கு தாங்க. வாங்கிட்டு அந்த இளைய மகன் ஊதாரியாய் சுற்றி திரிந்தான். ஊதாரி மைந்தனாய் அவன் எல்லா இடமும் சென்று அவன் எல்லாவற்றையும் செலவழித்தான். ஆனால் ஒரு கண்கள், அந்த தகப்பனுடைய கண்கள் தன் பிள்ளை வரமாட்டானோ என்று சொல்லி காத்திருந்தது. உங்களுக்கும் ஒரு தகப்பன் இருக்கிறார். நீங்கள் பாவத்திலே உங்களுடைய இருதயங்கள் உலர்ந்து போயிருக்கலாம், பாவத்திலே நீங்கள் மூழ்கி இருக்கலாம். இயேசுவின் கண்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் கண்கள் நீங்க திரும்ப மனம் திரும்பி வரமாட்டீங்களான்னு பார்த்துட்டு இருக்கு. வேதம் சொல்லுகிறது, அந்த இளைய குமாரன் பன்றிக்கு மேய்க்கும்படி அவன் போகிறான். பன்றிக்கு வைத்திருக்கிற உணவை தான் சாப்பிடலாமா என்று சொல்லி ஒரு ஆசை அவனுக்குள்ள வந்தது. ஆனா நினைச்சான், என் தகப்பன்கிட்ட நான் திரும்ப போனேனா அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஒரு வேலைக்காரனாய அவது என் தகப்பனிடத்துல நான் இருக்கிறேன்னு சொல்லி திரும்ப தகப்பனிடத்துல போன. நான் சொல்றேன், இன்னைக்கு தகப்பனிடத்துல திரும்பி வாங்க. கர்த்தருடைய கண்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. பாவத்தை விட்டு வெளியே வாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் வேண்டாம், அந்த பாவத்தை விட்டு வெளியில வாங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப வந்தான். அவன் நினைத்தான், வசனம் சொல்கிறது 18வது வசனத்திலே, நான் எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போய், தகப்பனை பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், ஒரு வேலைக்காரனாவது என்னை வைங்க. அப்போ வேதம் சொல்லுது, தகப்பன் தன்னுடைய இளைய மகன் வருகிறதை கண்டு அவன் ஓடிப்போய் அவனை முத்தம் செய்து அவனுக்கு வேண்டிய காரியங்களை செய்து அவனுக்கு புதிய வஸ்திரத்தை கொடுத்து பழைய வஸ்திரமாகிய பாவத்தை எடுத்து பரிசுத்தம் என்கிற புதிய வஸ்திரத்தை தகப்பன் தந்தார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பாவத்திற்கு அடிமையாக இருக்கலாம். அந்த இயேசு கிறிஸ்துவின் கண்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது, உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. என் பிள்ளை திரும்ப வரமாட்டானா? விசுவாசத்தோட இயேசுவின் இடத்துல திரும்ப வாங்க. பரலோகம் உங்களுக்கு நிச்சயம். இயேசுவை நாம் தேடாமல் மனம் திரும்பாமல் நாம் பாவத்திற்கு நேராய் போவேன் என்று நீங்கள் சொல்வீர்களாகில் நரகத்திற்கு நேராய் உங்களை அழைத்து செல்லும். பாவம் மரணத்திற்கு நேராய் அழைத்து செல்லும். இந்த இடத்துல சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, தகப்பனுடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டு இருக்கிறது. தகப்பனுடைய கண்களை பார்த்து உங்களுடைய கண்கள் ஏங்கணும். தகப்பனே உம்மை நோக்கி வருகிறேன், என் கரங்களை பிடித்து கொள்ளுங்க, நடத்துங்க. அவர் நடத்துவார், உங்களை பரலோகத்திற்கு நேராய் நடத்துவார். தகப்பனுடைய கண்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. திரும்பி வாங்க, மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. நீங்க பரலோகம் போடுமா? மனம் திரும்புங்க. தேவையில்லாத காரியங்களை விட்டு வெளியில வாங்க. உலக ஆபாச காரியங்களுக்கோ உலக இச்சைகளுக்கோ தேவையில்லாத காரியங்களை விட்டு வெளியில வாங்க. அப்பதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? பார்த்தோம், இயேசுவின் கண்கள் உங்களை காண வேண்டும் என்றால் விசுவாசம் காணப்பட வேண்டும். இயேசுவின் கண்கள் உங்களை கண்டால் நீங்கள் உயிர் அடைவீர்கள். ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் கண்கள், இயேசுவின் கண்கள் எங்களை காணட்டும் ஆண்டவரே. உடைய கண்கள் எங்களை காணட்டும். எங்களை விசுவாசத்துக்குள்ள நடத்துங்க. எங்களை விசுவாசத்தின் பாதையில நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களா உம்முடைய சமூகத்திற்கு முன்பதாய், உம்முடைய கண்களுக்கு முன்பதாய் எங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாய் இறக்கி வைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் பாவங்களினாலும் சாபங்களினாலும் நோய்களினாலும் வறுமைகளினாலும் வேண்டிக் கொண்டிருக்கிறாரோ அவர்கள் வாழ்க்கை மாறட்டும். ஒருவேளை நான் உயிரடைய மாட்டோனோ, நான் இறந்து போயிருக்கிறேனே, நான் மரித்து போயிருக்கிறேனே, பாவத்திற்கு மரித்து போயிருக்கிறேனே, வியாதியினால் மரண படுக்கையில் இருக்கிறேனே ஆண்டவரே, அன்னைக்கு லாசருவை எழும்ப பண்ணின தேவன், நாயினூர் விதவையின் மகனை ஆண்டவரை உயிரோடு எழுப்பின தேவன், இவர்கள் வாழ்க்கையில ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை கடந்து செல்லட்டும். வார்த்தையை அனுப்புகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே.
உயிர் பெறட்டும், உயிர் பெறட்டும். ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு அடையாளத்தை காணப்படுங்க ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தகப்பனாகிய உம்முடைய கண்கள் எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கு. நாங்கள் மனம் திரும்புதலுக்கு நேராய் வந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு கடைசி வரை சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்யுங்க. உம்மை விசுவாசித்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் மென்மைப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துக்கிறோம். நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரை விசுவாசிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. அக்கினி ஊற்றிடும் தேவா, உங்க அபிஷேகம் இறங்கட்டுமே. ஆவியை ஊற்றிடும் நாதா, எங்கள் கட்டுகள் உடையட்டுமே. சங்கிலிகள் அறுத்திடவே உங்க ஆவியை ஊற்றிடுமே. ஆவியை ஊற்றிடுமே, உங்க ஆவியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அறுத்திடவே உங்க ஆவியை ஊற்றிடுமே. மேகஸ்தம்பமாய் என்னை மூடிடுமே, அக்னிஸ்தம்பமாய் ஸ்தம்பமாய் என்னை மூடிடுமே, அக்னி ஸ்தம்பமாய் என்னை நடத்திடுமே. துதித்து பாட எரிகோக்கள் வீழட்டும், உயர்த்தி பாட வெட்டுண்டு மடியட்டும். ஆவியை ஊற்றிடுமே, உங்க ஆவியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அறுத்திடவே உங்க ஆவியை ஊற்றிடுமே. ஆவியை ஊற்றிடுமே, உங்க ஆவியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அறுத்திடவே உங்க ஆவியை ஊற்றிடுமே. அன்பிற்குரியவர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் பிரின்சிலின் மெர்னால், கிரைஸ்ட் ஃபார் இந்தியா சர்ச், எழுமையின் கோட்டூர், காஞ்சிபுரம். செல்போன் 9962226729. இமெயில் princelymernaal@gmail.com.